அமித்ஷா வர்றதா தேதி முடிவாயிடுச்சா? எப்போ வர்றாங்க? எங்க கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க? 4ஆம் தேதி வர்றாங்க, 11ஆம் தேதி கூட்டம் முடியுது அப்படின்னு தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் 4ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் திருச்சிக்கு வர்றாங்க. அங்கிருந்து புறப்பட்டு நேரே புதுக்கோட்டை நடைபெறுகின்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தில் அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுடனே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வர்றார்கள். மத்திய சட்டத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அர்ஜுராம் மெக்வால் அவர்கள் வரார்கள். மதிப்புக்குரிய முரளிதர் மோகல் அவர்கள் வருகிறார்கள். அந்த கூட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. 5ஆம் தேதி காலையில் அவர்கள் நேரே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறார்கள். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு 11 மணிக்கு அங்கிருந்து பொங்கல் விழா நடைபெறுகிறது. தமிழர்களுடைய திருநாள் பொங்கல் விழா. ஏன்னா சில பேர் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஏன்னா தமிழர்னு சொல்லி தப்பிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுவாங்க சில பேர். அப்படிப்பட்ட ஒரு போலி மதச்சார்மையுமே இருக்கக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நமது மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு நேரடியாக போய் ஓபிஎஸ் அவர்களை திரும்பவும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள எடப்பாடி அவர்கள் சம்மதித்து விட்டார்னு ஒரு தகவல் வருது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? என்டிஏல கூடிய பாஜக தலைமை அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. இல்ல அது பத்தி கூட இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இல்ல அது பத்தி எனக்கு கருத்து தெரியாது. நான் இப்போ திருநெல்வேலியில் இருக்கேன். சென்னைக்கு போனாதான் அவனுடைய எண்ணங்கள் தெரியும். அது அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு கருத்து சொல்றேன். சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இல்ல அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. நினைக்கிறீங்களா நீங்க? நான் நினைக்கிறேன் சேரணும். கண்டிப்பா நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னாக வரணுங்கிற நினைக்கிறேன். பிரதமருடைய வருகை 9ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதா இருக்குது. தமிழகத்திற்கு அதனுடைய தொடர்ச்சியா வருகை எதுவும் இருக்குதா? இல்ல இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் வருவதா இருக்கிறது. பிரதமர் வருவதாக இன்னும் சரியான செய்தி ஒன்றும் வரவில்லை. வந்தவுடனே நாங்கள் கண்டிப்பா. உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு தமிழ்நாட்டினுடைய கடன் வாங்கக்கூடிய அளவை ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த விகிதாச்சார முறை சரிதானா? அந்த மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியுமே ஏறத்தாழ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் வேற. ஆனா அந்த கடன் அளவை மட்டும் ஒப்பிட்டு பேசுறது சரியான அணுகுமுறையா இருக்கு. அதாவது தமிழ்நாடு மேனுபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். ஒவ்வொருடைய வருவாய் வீதங்கள் வித்தியாசப்படும். இருந்தாலும் நம்மளுடைய கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 4.5 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு அவர் 4.5 லட்சம் நிப்பாட்டி இருந்தால் அவருடைய நிர்வாக திறமை நல்ல திறமையான முறையில் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். பைனான்ஸ் நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல முடியும். ஆனா 9 லட்சம் கடனுக்கு தாண்டி இன்னைக்கு பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை திணறிட்டு இருக்கிறாங்க.